என்ன பார்த்துருக்கோம், ஆப்டிக்கல் ஃபைபர்னால் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போது ஆப்டிக்கல் ஃபைபரில் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இதுதான் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திங்கன்னா அது கிளியராக தெரியும். இது ஜஸ்ட் வந்து ரீகால் பண்ண தான். இது உள்ளே இருக்க ஸ்பேஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கோர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெளியில் இருக்க அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு பேர் கிளாட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது நமக்கு. ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா, இந்த கோர் இருக்கு இல்லையா, கோரில் இருக்கிறது N1 அப்படின்னு எடுத்திருக்கோம். அண்ட் கிளாடிங்கில் இருக்கிற ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸை N2 அப்படின்னு எடுத்திருக்கோம். அண்ட் இது எதில் இருக்குன்னா, இந்த மீடியம் வந்து ஏர் அப்படிங்கிற மீடியமில் தான் இருக்குது. ஸோ இந்த ஏருங்கிற மீடியமாக நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா N3. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னா, there is a 3 மீடியம் இருக்குது. இங்கே 3 மீடியம் இருக்குது. ஒன்று வந்து N1, N2, N3ன்னு சொல்லிட்டு 3 மீடியம் இருக்குது. இந்த 3 மீடியமை யூஸ் பண்ணி தான் நம்ம அக்செப்டன்ஸ் ஆங்கிளே நம்ம பார்க்க போகிறோம், கரெக்டாக? இப்போ கவனிங்க, இது இருக்குல்ல, இந்த பார்ட் வந்து கோர் அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த ஸ்பேஸ் அண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து கிளாடிங். இது கோர், இது ரெண்டும் என்ன, கிளாடிங்னு எடுத்திருக்கோம். ஸோ வெளியில் இருக்கிறது மீடியம் என்ன, வெளியில் இருக்கிறது வந்துட்டு ஏர் மீடியம். ஸோ அது மாதிரி இதை கோரை N1 அப்படின்னு எடுத்திருக்கோம், கிளாடிங்கை வந்து N2. இங்கேயும் N2 தான், சேம் N2ன்னு. ஏன்னா இதை நம்ம ஜூம் பண்ணியிருக்க மாதிரி தான். இப்படி இருக்குன்னா இதுக்குள்ளே தான் கோர் இருக்குது. இந்த அவுட்டர் சர்ஃபேஸும் இந்த அவுட்டர் சர்ஃபேஸும் கிளாடிங். ஸோ அதுதான் இது, இந்த சர்ஃபேஸ். ஸோ ஏருங்கிறது வெளியில் ஒரு மீடியம் இருக்குது. இப்போது என்னென்னா, இது வந்து ஏருங்கிற ஒரு மீடியம் இருக்குது. அனதர் மீடியம் என்ன, இங்கே கோர். இந்த ஏருக்கும் கோருக்கும் பிட்வீனில் இங்கே ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ஸோ ரிஃப்ராக்ஷனாக என்ன நடக்கும், லைட் ரேஸ் வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து வர லைட் ரேஸு இதில் இன்சிடென்ட் ஆகும். ஸோ ஒன் மீடியமையும் ஒரு அனதர் மீடியமையும் செப்ரேட் பண்ணுற ஒரு பவுண்ட்ரி மேலே இன்சிடென்ட் ஆகும். ஆஃப்டர் என்ன பண்ணும், அதோடைய ஓன் பாத்தில் போகாமல் ஜஸ்ட் கொஞ்சம் டீவியேட் ஆகும். ஸோ அதோட ஓன் பாத் வந்து நேராக இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இது டீவியேட் ஆகிறது. இதுதான் வந்து ரிஃப்ராக்ஷன். ஸோ டீவியேட் ஆகிட்டு எங்கே போகுது அப்படின்னா, இது வந்துட்டு ஏரு கோருக்கு அப்புறம் கோர் கிளாடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போது இது ரிஃப்ராக்டிவாக மாறிடுச்சு. ஸோ இந்த ரிஃப்ராக்டிவ் இங்கே என்னவா மாறுது அப்படின்னா, நமக்கு இன்சிடெண்ட்டாக போகும்போது, ஏன்னா இங்கே ஒன்று முடிஞ்சிடுச்சு, இங்கே ஒரு மீடியம் இருக்குது, இங்கே ஒரு மீடியம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ராக்ஷன் எதுக்கு நடந்தது, ஏருக்கும் கோருக்கும் பிட்வீனில். இப்போது கோருக்கும் கிளாடுக்கும் பிட்வீனில் ரிஃப்ராக்ஷன் நடக்கணும். அப்போ எங்கே ரிஃப்ராக்ஷன் நடக்கணும்னாலும் அங்கே இன்சிடென்ட் அப்படிங்கிறது மஸ்ட் இல்லையா? ஸோ அப்போ அங்கே இன்சிடென்ட் இருந்துச்சு, இங்கே இந்த ரிஃப்ராக்ஷன் இங்கே இதுக்கு என்னவா மாறுச்சுன்னா, கோர் கிளாடுக்கு இன்சிடென்ட்டாக மாறுச்சு. ஸோ இங்கே இன்சிடென்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் மீடியமையும் செகண்ட் மீடியமையும் செப்பரேட் பண்ணுற இந்த பவுண்ட்ரி மேலே இன்சிடென்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கேட்டகரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஈக்குவல் டு ஐசியாக இருந்தால் எப்படி இருக்கும், ஐ கிரேட்டர் தென் ஐசியாக இருந்தால் எப்படி இருக்கும், ஐ லெஸ் தென் ஐசியாக இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம 3 கேட்டகரிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போது ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி, ரிஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் மீடியம் செகண்ட் மீடியம் இதை ரெண்டையும் செப்ரேட் பண்ணுற இந்த பவுண்ட்ரி மேலே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஆகும். ஸோ இது எப்போ நடக்கும்னா, இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இங்கே இருக்க இன்சிடென்ட் ஆங்கிள். ஸோ இது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளாக மாறும்போது, இன்சிடென்ட் ஆங்கிள் என்னவா மாறணும், கிரிட்டிக்கல் ஆங்கிள். இன்சிடென்ட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும்போது தான் இங்கே ரிஃப்ராக்ஷனோட வேல்யூ ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும். இந்த கண்டிஷனில் தான் இந்த பவுண்ட்ரி மேலே லைட் ரேஸ் வந்து இப்படி போகும். புரியுதுங்களா? அப்போது இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள், ஆப்டிக்கல் ஃபைபரில் நடக்கிற அக்செப்டன்ஸ் ஆங்கிளுக்கு இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நடந்தே ஆகணும். ஸோ இந்த ஹேப்பன் நடக்கணும். இங்கே வந்து ஐசி ஈக்குவல் டு ஐ இருந்தால் தான் இந்த மாதிரி அந்த பவுண்ட்ரி மேலே லைட் ரேஸ் இப்படி போகும். அப்போது இங்கே இந்த ஐசி அண்ட் ஆரோட வேல்யூ இப்படி இருக்கணும். ஸோ இதோட லைட் ரே இப்படி இன்சிடென்ட் ஆகணும்னா இதுக்கு வந்து எது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்னா, இங்கே இன்சிடென்ட் ஆகுது இல்லை, ஏதோ ஒரு சர்டைன் ஆங்கிளில் தான் வந்து இது இன்சிடென்ட் ஆகணும்.
இது எந்த மாதிரியான சர்டன் ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகுறதுனால இங்கே இந்த மாதிரி ஒரு சிக்னிஃபிகண்ட் ஹேப்பன் நடக்குதோ, ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அக்செப்டன்ஸ் ஆங்கிள் IA. அப்போது இங்கே இருக்கக்கூடிய ரிஃப்ராக்ஷன் அக்செப்டன்ஸ் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு. ஒன் செகண்ட் இங்கே ஃபஸ்ட்டு நடக்குது, ஃபர்ஸ்ட் கேஸ் இங்கே, செகண்ட் கேஸ் இங்கே செகண்ட் கேஸ் இது மட்டும்தான் நடக்கணும். இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஒரு ஹேப்பன் தான் நடக்கணும். இது இங்கே நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே இன்சிடென்ட் ஆகுற அந்த சர்டைன் ஆங்கிள், இந்த சர்டைன் ஆங்கிள் அந்த ஆங்கிள்னால இது நடந்துச்சுன்னா அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் என்ன, அக்செப்டன்ஸ் ஆங்கிள். ஸோ இங்கே A, இதுக்கு B, இதுக்கு C அப்படின்னு சொல்லிட்டு இது நார்மல், இதுக்கு நார்மல். இன்சிடென்ட்டுக்கும் ரிஃப்ராக்ஷனுக்கும் பிட்வீனில் நார்மல். அதே மாதிரி இங்கே இன்சிடென்ட்டுக்கும் ரிஃப்ராக்ஷனுக்கும் பிட்வீனில் நார்மல். அதை ரெண்டையும் நம்ம என்ன பேக் சைடில் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு அக்செப்டன்ஸ் ஆங்கிள் பார்க்க போகிறோம். அக்செப்டன்ஸ் ஆங்கிளை டினோட் பண்ணுற நொட்டேஷன் வந்து லெட்டர் IA அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இந்த 3 கேட்டகரிஸை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒன்று வந்து ஏர் கோர் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது கோர் கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ஃபைனலி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டயக்ராம் புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த டெரிவேஷன் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஒரு கஷ்டமே கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். இங்கே இது நடக்கணும், R = 90 டிகிரி இருக்கணும். IC = இங்கே இருக்க இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் என்னவா மாறணும், கிரிட்டிக்கல் ஆங்கிளாக மாறணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு இங்கே ஒரு சர்டைன் ஆங்கிள் தேவைப்படுது. அந்த தேவைப்படுற சர்டைன் ஆங்கிளுக்கு பேர் தான் என்ன, அக்செப்டன்ஸ் ஆங்கிள். ஓகே. ஸோ அதில் தியரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். இது எங்கே நடக்குதுன்னா, இன்சைடு தி ஆப்டிக்கல் ஃபைபர், ஆப்டிக்கல் ஃபைபருக்குள்ளே இங்கே உள்ள இந்த கோருக்குள்ளே தான் நடக்குது. ஸோ எந்த இடத்துலனா கோர் கிளாடிங் பவுண்ட்ரிஸில், ஏன்னா அங்கே தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு இதுதான் ஆப்டிக்கல் ஃபைபர்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கோர், இது கிளாடு. அப்போ கோர் கிளாடிங்கோட பவுண்ட்ரி இது தான். இந்த இடத்துல தான் நமக்கு R = 90 டிகிரின்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே தான் வந்து அந்த இன்சிடென்ட் என்ன நடக்குதோ கோர் கிளாடிங்கோட பவுண்ட்ரியில் நடக்கிறத நம்ம அக்செப்டன்ஸ் ஆங்கிளுக்கு இம்பார்ட்டனாக ஒரு ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ எப்படி இருக்கணும், அந்த கோர் கிளாடிங் பவுண்ட்ரியில் கிரிட்டிக்கல் ஆங்கிள் IC இருக்கணும். அப்போ ஆரோட வேல்யூ 90 டிகிரியாக இருக்கணும். ஸோ லைட் ஷுட் பி இன்சிடென்ட் ஆன் அ சர்டைன் ஆங்கிள். லைட் கண்டிப்பாக ஏருக்கும் கோருக்கும் பிட்வீனில் இன்சிடென்ட் ஆகும்போது ஒரு சர்டைன் ஆங்கிளில் தான் என்ன ஆகிருக்கும், இன்சிடென்ட் ஆகிருக்கும். அந்த ஆங்கிள் பேர் தான் என்ன, அக்செப்டன்ஸ் ஆங்கிள் IA. ஸோ இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் IA எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ரிஃப்ராக்டிவ் இன்டீசஸ் ஆஃப் மீடியம். நம்ம எடுத்துக்கூட மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இன்டீசஸ்னால் என்னென்னா அதோட ப்ளூரல் ஃபார்ம் தான். ஏன்னா நமக்கு 3 இருக்குது, N1 N2 N3ன்னு சொல்லிட்டு 3 டேர்ம் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ரிஃப்ராக்டிவ் இன்டீசஸ் ஆஃப் மீடியம். ஸோ அது ஒன்று என்ன, N1ங்கிறது கோர்னு எடுத்துக்கிறோம், N2ங்கிறது கிளாடிங்னு எடுத்துக்கிறோம், N3ங்கிறது மீடியம். தட் மீன்ஸ் ஏர் மீடியம். நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஸ்னெல்ஸ் லா தான் நமக்கு தெரியும். sin I by sin R = N2 / N1. இது எந்தெந்த பாயிண்ட்ஸில் நடக்குன்னா, ABன்னு 2 ABCன்னு சொல்லி 3 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அதில் இந்த 2 பாயிண்ட்டில் நடக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எதில், இந்த ரேஷியோவில் இருக்கிறத வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் ஃபார்மில் மாற்றிக்கணும். ப்ராடக்ட் ஃபார்மில் மாற்றினா என்ன வரும், N1 sin I = N2 sin R அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் நம்பர் 1 எதுக்கும் பிட்வீனில் நடந்தது, ஏர் கோருக்கும் பிட்வீனில் நடந்தது. ஸோ யூஸிங் ஸ்னெல்ஸ் லா அட் ஏங்கிற பாயிண்டில் ஸ்னெல்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா ஃபார்முலா sin I by sin R = N2 அதாவது செகண்ட் மீடியம் டிவைடட் பை ஃபஸ்ட் மீடியம். அதானே இங்கே நமக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஏர் இருக்குது அண்ட் கோர் இருக்குது. ஏர் வந்து என்ன நமக்கு N3 அப்படின்னு எடுத்துட்டோம், கோர் வந்து என்ன N1ன்னு எடுத்துட்டோம். அப்போது என்ன, செகண்ட் மீடியம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் மீடியம், அதனால N1 / N3 அப்படின்னு போட்டிருக்கோம். இதை வந்து ரேஷியோவில் எழுதிட்டு அதை வந்து ப்ராடக்ட் ஃபார்மில் மாற்றுறோம். ஸோ அப்போது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் வரும் இல்லையா. இங்கே நான் வந்துட்டு IRன்னு போடக்கூடாது. நம்ம என்ன பார்க்க போகிறோம், அக்செப்டன்ஸை
ஆங்கிள் பார்க்க போகிறோம், இன்சிடென்ட் ஆங்கிள் பார்க்க போகிறோம், இங்கே அக்செப்டன்ஸ் ரிஃப்ராக்ஷன். ஸோ அதனால இங்கே என்ன பண்ணணும், ஏ போட்டுக்கணும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எழுதுலாம். இது எதுக்கான ஈக்குவேஷன், ஏர் அண்ட் கோர். செகண்ட் ஒன் கோர் அண்ட் கிளாடிங்க்கு. அது எந்த பாயிண்டில் ஏன்னா ஸ்னெல்ஸ் லாவை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அட் பிங்கிற பாயிண்டில் நம்ம பார்க்க போகிறோம். sin A டிவைடட் பை sin R ஈக்குவல் டு n2 டிவைடட் பை n1. ஸோ அதே ஃபார்முலாவில் தான் நம்ம ரிமைன் எழுதியிருக்கோம். கோர் அப்படிங்கிறது என்ன, n1, கிளாடு வந்து n2. ஸோ அப்போது வந்து செகண்ட் மீடியம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் மீடியம், n2 டிவைடட் பை n1. sin I ஈக்குவல் டு sin R, sin Y, sin I by sin R equal to n2 by n1. ஸோ இதையும் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், ni sin IC equal to n2 sin R. sin Rோட வேல்யூ, அதாவது Rோட வேல்யூ எங்கே 90 டிகிரி, R equal to 90 டிகிரி பர்பண்டிகுலராக இருந்ததுனால ஸோ n1 sin IC equal to n2 sin 90 டிகிரி. sin 90 டிகிரியோட வேல்யூ 1. ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும்னா 1. அப்போ sin IC ஈக்குவல் டு n2, இந்த n1 இந்த சைடு போயிட்டுனா n2 டிவைடட் பை n1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் ABC அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிளை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது அதோட வேல்யூ இதை ஃபுல்லாக எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா, இந்த இடம் ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா 180. இந்த 180 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா RA ப்ளஸ் IA ப்ளஸ் இந்த இடத்துல என்ன 90 டிகிரி ப்ளஸ் 90 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC implies 180 ஈக்குவல் டு RA ப்ளஸ் IC ப்ளஸ் 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இதில் நமக்கு தேவை என்ன டேர்ம், ஐசி. ஸோ ஐசியை ஒரு சைடு கொண்டு வந்துட்டு ரிமைனிங் இருக்க டேர்மை ஆப்போசிட் சைட் கொண்டு போயிட்டோன்னா நமக்கு என்ன வந்துடும், ஸோ இதில் மைனஸ் பண்ணும்போது 180 மைனஸ் 90 வந்துடும். ஸோ ஐசி ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் RA. இப்போ நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிச்சு. இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்குது, அது sin IC ஈக்குவல் டு n2 டிவைடட் பை n1. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இதில் ஐசியோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா, sin 90 டிகிரி மைனஸ் RA ஈக்குவல் டு n2 டிவைடட் பை n1. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, sin 90 நம்ம என்ன சொல்லுவோம், காஸ். sin 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது sin 90க்கு இங்கே காஸ், RA இருக்குதுனால இங்கே RA ஈக்குவல் டு n2 டிவைடட் பை n1. இப்போ நமக்கு காஸ் RA கிடச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா sin RA கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா தெரியும், sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு -1 காஸ் ஸ்கொயர் தீட்டா இம்ப்ளைஸ் sin தீட்டா. இப்போ இந்த ஸ்கொயரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா இங்கே ரூட் போட்டுக்கலாம் இல்லையா, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே நமக்கு தீட்டாலாம் கிடையாது, RA மட்டும்தான் இருக்குது. அப்போ sin RA ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் RA அப்படின்னு போட்டுக்கலாம். அண்ட் இங்கே இந்த ஸ்கொயர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா, இந்த சைடில் இருக்க ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிட்டோன்னா இப்போது sin RA, இங்கே காஸ் RA இருக்கு இல்லையா, நம்ம காஸ் RAக்கு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், என்னென்னா n2 டிவைடட் பை n1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கொயர்டு இருக்கிறதுனால ஸ்கொயர்டு sin R ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இது இங்கே மல்டிபிள் பண்ணுறோம், இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஸ்கொயர்டு கண்டிப்பாக போடணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. sin RA ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n1 sin ஸ்கொயர்டு மைனஸ் n2 sin ஸ்கொயர் டிவைடட் பை n1. இங்கே இருந்ததுன்னா இங்கேயும் தானே, ஸோ n1 ஸ்கொயர்டு ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர்டு மைனஸ் n2 ஸ்கொயர் டிவைடட் பை n1 ஸ்கொயர். இங்கே இருக்கிறத நம்ம வந்து இந்த ஸ்கொயரை உள்ளே எடுத்துகிட்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா sin Rக்கும் ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா n3 sin IA ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா sin RAன்னு இருக்கும் அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போது இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, n1 sin RA. n1 sin RAக்கு மட்டும் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் டிவைடட் பை n1 ஸ்கொயர். ஸோ இங்கே n3ன்னு எடுத்திருக்காங்க இல்லையா, n3யோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் 1. ஏன்னா வந்து மீடியம் ஏர் மீடியம் தான்,
தேர்ட் மீடியம் வந்து என்ன, ஏர் மீடியம். ஏர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் வேல்யூ வந்து 1. 1 sin IA ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர்டு இருக்குல்ல, இதை ரூட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு அந்த ஸ்கொயர்ட் கேன்சல் ஆகிடும். அப்போ n1 டிவைடட் பை n1 ரூட் ஆஃப் ரிமைனிங் என்ன இருக்காது, ரூட்குள்ளே போடணும். n1 ஸ்கொயர்ட் மைனஸ் n2 ஸ்கொயர்டு sin IA ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர்ட் மைனஸ் n2 ஸ்கொயர்டு. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, இந்த சைனை இந்த சைட் கொண்டு போயிட்டோன்னா ஐஏவோட வேல்யூ, அதாவது ஐஏங்கிறது என்ன, எக்ஸப்டன்ஸ் ஆங்கிளோட வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஐஏவோட வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா. ஸோ அடுத்தது n3 sin ஐஏவை நம்ம இங்கே என்னென்னு எடுத்துக்கிறோன்னா நியூமரிக்கல் அப்பேச்சர் NA அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போது இது இருக்க அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் எடுத்துக்கும் போது இந்த வேல்யூக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா NA ஈக்குவல் டு NI n1 ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர்ட் மைனஸ் n2 ஸ்கொயர் டிவைடட் பை n1 ஸ்கொயர்டு வருமா. இப்போ அதே மாதிரி இங்கே வெளியில் எடுத்துட்டோன்னா NA ஈக்குவல் டு n1 divided by n1 root of n1 squared minus n2 squared. NA equal to n1 get cancel. இது கேன்சல் ஆகிட்டுனா ரிமைனிங் என்ன இருக்கும், NA equal to root of n1 squared minus n2 squared. This is a final answer. இதோட நமக்கு ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. நமக்கு கொஷின் என்ன, நமக்கு வந்து அக்செப்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. பிக் கொஸ்டின் எழுதும்போது இந்த பார்ட்டையும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் நம்மளுடைய கொஷினுக்கான ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா இந்த வேல்யூ தான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.